சிஎஸ்கே தொடர்ந்து 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் பேட்டிங். பவர் பிளேயில் எந்த ஒரு பவர் பிளேயுமே சிஎஸ்கே சரியாக ஆடல. ஃபஸ்ட்டு மேட்ச்சு மும்பை கிட்ட அவங்க லோ ஸ்கோர் பண்ணதால் ஜெயித்தாங்க. அது கூட நல்ல ஈஸியான மேட்ச்சை கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி போயிட்டாங்க. அது நம்ம டீமோட எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான் வச்சுக்கோங்க. ஆனால் ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு சிஎஸ்கே சான்ஸ் தர மாட்டாங்க? மும்பை பார்த்திங்கன்னா 4 யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் மட்டுமே. விக்னேஷ் புத்தூர், அஸ்வினி குமார், அதுக்கப்புறமா ஆர்எஸ் பவா, நமந்தீர், இன்னும் கூட சான்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. எவ்ரி இயர் அவங்க புது டேலண்ட். மும்பை இந்தியன்ஸ் மட்டுமே நான் சொல்லலை, மற்ற எல்லா டீம்ஸுமே கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே மட்டும் அதே பிளேயிங் 11 ஸ்டிக் பண்ணி ஆடுறது எனக்கு சரி வரல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிஎஸ்கே ஒரு 3 பிளேயர் இல்லை ஒரு 2 பிளேயரை கண்டிப்பாக தூக்கிடணும் டீம்லேருந்து. இப்போதைக்கு ஃப்யூச்சரில் ஆட வைக்கிறது ஓகே. இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணுன்னா சிவம் துபே ஆர் அஸ்வின், இவங்க 2 பேரையுமே தூக்கிடலாம். சிவம் துபேக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு வன்ஷ் பேடின்னு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கார், அதிரடியாக ஆடுற பேட்ஸ்மேனு. அவரோட வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், என்ன பாருங்கள். அதுக்கப்புறமா அஸ்வினுக்கு பதிலாக ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்கார், ராமகிருஷ்ணா கோஷ்ன்ட்டு. ஹர்திக் பாண்டியா எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் bowling ப்ளஸ் பேட்டிங்கும் ஆடுறாரு. ஏன் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறது இல்லை எனக்கு புரியல. ஓப்பனிங் சரியில்லை சிஎஸ்கேக்கு. ஷேக் ரஷீதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஓப்பனிங் ஆட வைக்கிறதுக்கு. யங்ஸ்டர்ஸை சான்ஸ் கொடுத்தா தான் நான் அடுத்த 10 வருஷத்துக்கு சிஎஸ்கேவோட கோர் டீம் ரெடி பண்ணோன்னா இதை பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்கே எப்போவுமே இவங்கள நம்பி ஆட முடியாதுல்ல. ஜடேஜாவுக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, 36 37 ஆகிடுச்சு வயசு. தோனியும் போயிடுவார். சிஎஸ்கே ஒரு கோர் டீமை ரெடி பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்கள வளர விட்டால் தான் அவங்கள ரீட்டைன் பண்ண முடியும். இவர் பேர் ஷேக் ரஷீது. இவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவரை 2 வருஷமாக சிஎஸ்கே டீமில் வச்சுருக்காங்களே தவிர ஒரு மேட்ச்லையும் யூஸ் பண்ணல. எதுக்கு எடுத்தாங்க? ஏன் இப்போ தான் டாப் ஆர்டர் சரியில்லைல்ல, இவரை ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாமே. அப்படி என்ன ஆக போகுது? ராகுல் திரிபாதிக்கு 3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தீங்க, அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கவே இல்லை. அதுபோல் இவருக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், ப்ரூவ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸில் ஆடுறாரு ஆடலன்றதை வச்சு டிசைட் பண்ண முடியல. ப்ராக்டிஸில் தோனி 6 அடிக்கிற மாதிரியும் காட்டுறீங்க, ஆனால் ரியல் மேட்ச்சில் அவர் அதை யூஸ் பண்ணுறது இல்லைல்ல. இவருக்கும் அதே மாதிரி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. இவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. ஆல்ரவுண்டர்னால் ஸ்பின் ஆல்ரவுண்டர் இல்லை, நல்லா ஃபாஸ்ட் போடுற ஒரு பவுலர். இவருக்கு கூட சான்ஸ் கொடுக்கலாம்ல. 2 சைடுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருப்பார். 4 ஓவர் போடலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவராவது இவருக்கு கொடுக்கலாம். பிளேயிங் 11 போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். பேட்டிங்கும் ஆடுறாரு. இது அவரோட பேட்டிங்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பேட்ஸ்மேன் எப்படி ஆடுறாங்களோ அப்படி தான் ஆடுறாரு. யூஸ்ஃபுல்லாக இருப்பார் பேட்டிங்க்கும் bowlingக்குமே. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேயர் வன்ஷ் பேடி. இவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. நார்மலாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேனில் இவர் கொஞ்சம் அதிரடியாக ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனு. இப்போ பார்க்குறீங்களா, அவர் தான் வன்ஷ் பேடி பேட்டிங் ஆடிட்டுருக்காரு. அவர் நல்லா தான் ஆடுறாரு பாருங்கள். 6ers அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவர். நம்ம எப்போவுமே துபேவே நம்பிட்டு இருக்கணும்ல. அவருக்கு 4 மேட்ச் சான்ஸ் கொடுத்தோம், அவர் பெருசாக ஜொலிக்காதப்போ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அவங்க எப்படி ஆடுறாங்க. என்னோட சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 இந்த டீம் இருந்தால் சிஎஸ்கே கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தோணுது. ஓப்பனிங் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரஷின் ரவீந்திரா, இவங்க 2 பேருமே தான் இருக்கலாம். விஜய் சங்கர் நம்பர் 3க்கு ப்ரமோட் பண்ணலாம். நம்பர் 4ல் துபே ஆட வைக்கலாம். நம்பர் 5 ராமகிருஷ்ணா கோஷ், ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். 6 பேடி, அவர் நல்லா அதிரடி ஆடுவார். 7 என்னோட சாய்ஸ் நம்ம தலை தோனி. 8 நம்ம ரவீந்திர ஜடேஜா. 9 திரும்ப அதிரடி ஆடக்கூடிய ஓவர்டன். அப்புறமா நம்ம ஸ்பின்னர் நூர் அகமது, பத்திரானா இவரை போட்டு இம்பேக்ட் பிளேயராக துபேக்கு கலீல் அகமதை ஒரு போலராக ஆட் பண்ணி